Chembaruthi, powered by Kalyan Jewellers, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. பார்வதி, முதல்ல என்ன நேரா பார்த்து பேசு. பார்வதி, யாராவது உன் கண்ணை மட்டும் போட்டோ எடுத்திருக்காங்களா? பெரியய்யா, இல்ல யாராவது உன் முகத்தை மட்டும் போட்டோ எடுத்திருக்காங்களா? இல்ல பெரியய்யா, அப்படிலாம் எந்த போட்டோவும் எடுக்கல. நல்லா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு பார்வதி. எப்போவாது எதுக்காது யாராவது உன் முகத்தை மட்டும் போட்டோ எடுத்திருக்காங்களா? மேடம், இத கொண்டு போய் கிச்சன்ல சரிங்க போங்க. இல்ல பெரியய்யா, ஊர்ல இருக்கும்போது திருவிழாக்கு நானும் கணேசனும் அங்க இருக்கிற போட்டோ கடையில போட்டோ எடுத்திருக்கோம். மத்தபடி யாரும் எங்கேயும் போட்டோ எடுத்ததில்ல. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு பார்வதி. பெரியய்யா, என்ன ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு, யாரு எங்க போட்டோ எடுத்தாங்க? பாரம்பரிய நகையெல்லாம் போட்டிருந்தல, சின்னையா தான் அன்னைக்கு போட்டோ எடுத்தாரு. அத தவிர வேற யாரும் என்ன போட்டோ எடுக்கல. நானும் எந்த போட்டோக்கும் நிக்கல பெரியய்யா. ஆமா பெரியய்யா, இப்ப எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு உண்மை தெரியணும், அதுக்கு தான் கேட்டேன். வா நந்தினி. ஹெல்த் எப்படி இருக்கு ஆதி? யா, இட்ஸ் ஓகே. ஐம் ஆல் ரைட். நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல, ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு அத்தை சொன்னாங்க. அதான் இன்னைக்கு உங்களுக்காக நான் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இப்ப வேண்டாம் நந்தினி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஆதி இப்படி கேக்குறீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்ப என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. இந்த கண்ணை வச்சு இதுக்கு சொந்தமான முகத்தை உன்னால வரைய முடியுமா? என்ன நந்தினி, பதிலே இல்ல? அது வரையலாம், பட்
அது என்னால முடியாது. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல. என் உருவத்தை தத்ரூபமா வரைஞ்ச உன்னால நிச்சயமா இதை வரைய முடியும் நந்தினி. ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாரு. இல்ல ஆதி, என்னால முடியாது. அது சரியா வராது. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு சொன்னா எப்படி? எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொன்னேன். இப்ப இதை கூட செய்ய மாட்டியா? சரி சரி ஆதி, நான் ட்ரை பண்றேன். எனக்கு பேப்பர் பென்சில் இருந்தா கொடுங்க. இந்தாங்க. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி சமயக்காரி பார்வதிங்கிற உண்மைய உருவமா வரைஞ்சு கொடுக்க நான் என்ன பைத்தியமா? என்னாச்சு ஆதி? இந்த கண்ணுக்கு பொருத்தமான முகம் இதுவா இருக்க முடியாதுன்னு தோணுது. அந்த போன் கொஞ்சம் கூட. என்ன ஆதி சார் ஃபோன் பண்றாரு? குட் மார்னிங் சார், சொல்லுங்க. மார்னிங் ரகு. நான் இப்ப கேட்கறதுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பதில் சொல்லுங்க. ஓகே சார். பார்வதி எப்போது நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க? அதுவும் பர்டிகுலரா பார்வதியோட கண்ணை எப்போது போட்டோ எடுத்திருக்கீங்களா? ரகு, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? அந்த லோகோ டிசைன்ல இருக்கிறது பார்வதியோட கண்ணு தானே ஆதிக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அந்த பூகம்பத்துல நீ காணாம போயிடுவ. எனக்கு என்னமோ அந்த லோகோ டிசைன்ல இருக்க கண்ணு பார்வதியோட கண்ணா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அதனால தான் கேட்கிறேன். நீங்க கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. பார்வதி எப்போது போட்டோ எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்வதியை எப்பவும் போட்டோ எடுத்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, லோக கண்ணு பார்வதி கண்ணா இருக்க சான்ஸே இல்ல. அப்படியே சொல்றீங்க? ஆமா சார். ஓகே ரகு. ரகு என்ன சொன்னார் ஆதி? அவர் பார்வதியை போட்டோ எடுக்கலையா, லோகோல இருக்க கண்ணு பார்வதி கண்ணா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல நந்தினி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. தலை வலிக்குது. நீ கிச்சன் கால் பண்ணி எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வர சொல்றியா? டீ தானே வேணும்? உங்களுக்காக நானே கிச்சனுக்கு போய்
ஏன் கையாலேயே டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ம்? நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. ம்? நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கு கிச்சனுக்கே தேடி வந்துட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? ஆதிக்கு டீ வேணும்னு கேட்டாரு. நீங்க போங்கம்மா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். தேவையில்லை, நானே என் கையால டீ போட்டு ஆதிக்கு எடுத்துட்டு போறேன். வணக்கம்மா. இஞ்சி எங்க இருக்கு? பெரியய்யா இஞ்சி டீ குடிக்க மாட்டாருமா. இஞ்சி அவருக்கு பிடிக்காது. நான் கொடுத்தா எது வேணாலும் குடிப்பாரு. நான் சொன்னதை மட்டும் செய். அவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத என்கிட்ட சொல்லாத, புரிஞ்சுதா? அம்மா, இஞ்சியை தட்டி கொடுக்க தெரியாதா? அப்படியே கொடுத்தா எப்படி போடுறது? போ. கப்பேங்க? இதோ எடுத்துட்டு வரமா. அம்மா, என்ன எல்லாரும் ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க? போய் வெளியில வேற வேலை இருந்தா பாருங்க, போங்க.
ஆதி ரூம்ல உனக்கு என்ன வேலை? அது அது வந்துமா, பெரிய ஏதோ கூப்பிட்டாரு. அவரு கூப்பிட்டா உடனே நீ போய் பல்ல காட்டிட்டு நிப்பியா? இத்தனை நாள் நீ எப்படி இருந்தியோன்னு எனக்கு தெரியாது. அத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. ஆனா இனிமே ஆதிய விட்டு நீ தள்ளியே தான் இருக்கணும். இல்ல என்ன பத்தி தெரியும்ல, அவ்வளவுதான், தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஆதி, என் கையால சூடா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வேண்டாம். ஏ, எதுக்கு வேண்டாம்? நான் இஞ்சி டீ சாப்பிட மாட்டேன். எனக்கு இஞ்சி டீ பிடிக்காது. பெரியய்யா இஞ்சி டீ குடிக்க மாட்டாருமா. இஞ்சி அவருக்கு பிடிக்காது. ஆதி, என்ன இது இப்படி இருக்கீங்க? இஞ்சி டீ உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு இஞ்சி டீய பத்தி யாரும் எதுவும் சொல்லல போல இருக்கு. நான் சொல்றேன், நல்லா டைஜஸ்ட் ஆகும், சளிய வரட்டும், அப்புறம் உடம்புக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதனால வேண்டாம் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது. புடிங்க, குடிங்க. ம், கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் அதிகாரம் எல்லாம் பண்ணல. உங்க மேல இருக்கிற அக்கறையில அன்பா தான் சொல்றேன். குடிங்க. ம், குடிங்க. பார்வதி, பார்வதி, சொல்லுங்க சின்னையா. என்னமோ தெரியல, இன்னைக்கு பயங்கரமா பசிக்குது. சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கா? சாப்பிடலாமா? சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு சின்னையா, வாங்க ஆ. சாப்பிடலாம். ஆமா, ப்ரோ சாப்பிட்டாரா? ஆ, அது பார்வதி, உன்னதான் கேக்குறேன், ப்ரோ சாப்பிட்டாரா இல்லையா? ஆ, இன்னும் இல்ல சின்னையா. இன்னும் இல்லையா? சரி, எங்க 2 பேத்துக்கு சாப்பாடு எடுத்து வை, நான் போய் ப்ரோவை கூப்பிட்டு வரேன். ம், சரி சின்னையா. வாங்க வாங்க. அண்ணி, ப்ரோ கூட தான் இருக்கீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதான். ஆதி ஆபீஸ்க்கு போகல, வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு அத்தை சொன்னாங்க. அதான் ஆதிக்காக நானே ஸ்பெஷலா லஞ்ச் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். வாவ், சூப்பர் ப்ரோ. அப்ப இன்னைக்கு அண்ணி சமையல ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. வாங்க, பயங்கரமா பசிக்குது. கொஞ்சம் பொறு. நீ சமைச்சத வைக்க வேண்டாம். ஆதிக்காக நான் வீட்ல இருந்து ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத நான் பரிமாறுறேன். அண்ணி, ஓபன் பண்ணாமலே வாசு சும்மா அள்ளுது. ப்ரோக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்க போல இருக்கே. சிக்கன், அட காட, ஓ மட்டன். அண்ணி, அசத்திட்டீங்க. அம்மா, என்ன? அது வந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் வரைக்கும் வீட்ல அசைவம் சமைக்க கூடாது, சாப்பிட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. நான்
ஏன் வீட்ல சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு இல்லம்மா. ம். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? ஆதிக்காக ஆசையா நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். ஒருவேளை சாப்பிட்டா ஒன்னும் தப்பு இல்ல. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம் நந்தினி. அம்மா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது எப்படி சாப்பிட முடியும்? ப்ரோ அம்மா தான் வீட்ல இல்ல போ. பார்வதி கூட அம்மாட்ட போட்டு கொடுக்க மாட்டா. பேசாம சாப்பிடு ப்ரோ, நல்லா இருக்கு. ஆமா ஆதி, ஒருவேளை சாப்பிட்டா தப்பில்லையே. நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க ஆதி. ப்ரோ அன்னிக்காக சாப்பிடு ப்ரோ. ப்ளீஸ், எனக்காக. இது ஒன்னும் தப்பில்ல ஆதி. ப்ளீஸ் சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம், நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, எடுத்துரு.